ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து முள்முந்திரி செடி. இந்த பிளான்ட்டு இதுபோல் உட்டியாக இருக்கும். இதை வந்து சோர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பழம் வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவையுடைய பழமாக காணப்படும். இதை வந்து கிரேவியோலா அப்படின்னு சொல்கிறாங்க. பழுக்கும்போது இந்த பகுதி, இந்த வெள்ளை பகுதி வந்து வெள்ளை கிரேவி எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கும். அதனால இதை வந்து கிரேவியோலா அப்படிங்கிறாங்க. இந்த தாவரத்தோட பொட்டானிக்கல் நேம் அனோனா முரிக்கேட்டா. இந்த தாவரத்தோட ஃபேமிலி அனோனேசி. இதனோட பூர்வீகம், அதாவது நேட்டிவ் பிளேஸ் அமெரிக்கா. இந்த பிளான்ட்டுக்கு உள்ளால் உட்டியாக இருக்கும். இது கட்டியான மரமுடையதாக இருக்கும். இதனோட இலைகள் இப்படி பழவளப்பாக இருக்கும். இந்த இலைகள் வந்து மருத்துவ குணமுடையது அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. இது வந்து வயிற்று பெருக்கம் அப்படி இருக்கும்போது ஒரு 7 இலையை வயிற்றில் எடுத்துட்டு ஒன்று மரத்துக்கு மூட்டிலையும் ஒன்று வாசல்லையும் போடுவாங்க. அப்படி போட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே கிழித்து துண்டு துண்டாக்கி அதை வயிற்றில் அப்ளை பண்ணி நெருப்பில் போடுவாங்க. அப்போ அந்த நோய் குணமடையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு. அப்புறம் என்னென்னா, இந்த பழத்தில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் இது எல்லாமே இந்த பழத்தில் அடங்கி இருக்குது. அப்புறம் என்னென்னா, இது வந்து நல்ல மருத்துவ குணமுடைய ஒரு பழம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் மூலம் அறியப்பட்டுள்ளது. இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அனோனேசியஸ் அசிட்டோஜெனியஸ் அப்படிங்கிற ஒரு சத்துப்பொருள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் நீரிழிவு நோயை குறைப்பதற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு இந்த பழம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் இந்த பழத்தோட ஜூஸ் வந்து மிகவும் சத்துள்ளது. இதை வந்து நம்ம ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். வேணான்னா கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். இந்த பிளான்ட்டோட சீடு வந்து ரூமினேட் எம்ப்ரியோ அப்படின்னு இதனுடைய விதையை எக்ஸாம்பிளாக படிக்கிறோம். அப்புறம் என்னென்னா, இந்த பிளான்ட்டோட விவரங்களை இதில் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.